Repeat. ඕගොල්ලන් කාවද හොස් කරන්න ඕනේ? Very good. Safana Hussain. හා? That's shadowing. Safana Hussain. At first, it feels a little strange. You may not understand everything you hear. That's okay. Shadowing ඕගොල්ලෝ is කරන්න. not about මොනවාරි ප්‍රශ්නයක් වුණොත් මට කතා understanding කරන්න. every word. Okay, sir. Train Let me introduce ourselves. No need. Shall we start now? Yeah. Start, Pandit. Hello, everyone. So today we are here to present about SMART goals by Preeti Tyagi ma'am on behalf of Group 9. I am ALF Farsana, founder of Rainbow Preschool, Central Province. To start with an interesting topic along with me are the amazing teachers, Fasmina teachers, teacher Rusna teacher, Safana teacher, and Fatima teacher. I also appreciate Kamal Goda sir and Dr. Rashmika ma'am for granting us the permission to do this panel discussion. I humbly request everyone to cooperate and support throughout the presentation. Thank you, teachers. Thank you, teacher. Good evening, Safana ஆசிரியை. Good evening, teacher. உங்களுக்கான ஓர் வினா. ஸ்மார்ட் இலக்கில் முதல் எழுத்து எஸ் எனும் ஸ்பெசிபிக் எனும் தரத்தை விளக்கி கூற முடியுமா? Yes, teacher. Smart இலக்கில் S எனும் ஸ்பெசிபிக் குறிப்பிட்டது என்பது இலக்கு என்பது தெளிவாகவும் குழப்பமில்லாமலும் இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன் என்பது அச்சமற்ற இலக்கு. இப்படி குறிப்பிட்ட இலக்கு இருக்கும் போதோ அதை அடைய திட்டமிடுவது எளிதாக இருக்கும். ஸ்மார்ட் இலக்கில் எஸ் ஸ்பெசிபிக் குறிப்பிட்டது என்று கருதப்படும். எஸ் என்பது ஒரு இலக்கு தெளிவாகவும் சரியான திசையில் வழிகாட்டும் வகையிலும் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இலக்கை அமைக்கும் போது யார், என்ன, எங்கே, எப்போது, ஏன் என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும். குறிப்பிட்ட இலக்கு இருந்தால் குழப்பம் குறையும், கவனம் அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவான இலக்கு, நான் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். குறிப்பிட்ட இலக்கு, நான் வரவிருக்கும் தேர்வில் டெக்னாலஜியில் குறைந்தது 80% மதிப்பெண் பெற வேண்டும். இவ்வாறு குறிப்பிட்ட இலக்கு வைத்தால் திட்டமிடவும் செயல்படவும் முடிவை மதிப்பிடவும் எளிதாக இருக்கும். பொதுவான இலக்கு விட குறிப்பிட்ட இலக்கு நமக்கு சரியான திசையை காட்டுகின்றது. ஸ்பெசிபிக் என்றால் என்ன? ஒரு இலக்கை நாம் அமைக்கும் போது அது தெளிவானதும் துல்லியமானதும் ஆக இருக்க வேண்டும். பொதுவான இலக்குகள், நான் நன்றாக படிக்க வேண்டும், நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நம்மை சரியாக வழிநடத்தாது. ஆனால் குறிப்பிட்ட இலக்குகள், நான் தினமும் 2 மணி நேரம் டெக்னாலஜி படிப்பேன், நான் வாரத்தில் 5 நாட்கள் 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்வேன், தெளிவான வழிகாட்டுதலை தரும். ஸ்பெசிபிக் இலக்கை அமைக்கும் போது கேட்க வேண்டிய கேள்விகள். ஃபர்ஸ்ட் ஒன், நான் என்ன செய்ய விரும்புகிறேன். செகண்ட் ஒன், ஏன் இதை செய்ய வேண்டும், காரணம், முக்கியத்துவம். தேர்ட் ஒன், யார் இதில் பங்கேற்க வேண்டும். ஃபோர்த் ஒன், எங்கே இது நடக்கும். ஃபிஃப்த் ஒன், எந்த வளங்கள் ரிசோர்சஸ் தேவைப்படும். அதாவது ஸ்பெசிபிக் இலக்கு வைத்தால் அது நம்முடைய கவனத்தை சிதறாமல் வைத்துக் கொள்ளவும் தெளிவான திட்டமிடலுக்கும் வெற்றியை நோக்கி செல்லவும் உதவுகின்றது. ஸ்மார்ட்டில் எஸ் ஸ்பெசிபிக் என்பதை இவ்வாறாக விளக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ சஃபானா டீச்சர். எஸ் எனும் ஸ்பெசிபிக் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் விளக்கினீர்கள். நன்றி. Good evening, Krishna teacher.
Good evening, Fatima teacher. உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது மெசரபிள் இலக்கு என்றால் என்ன? ஒரு உதாரணம் கூறுங்கள். ஏழுமா? Okay, I am Ruzna Samad, founder of Bright Beginning Preschool. Okay, teacher. Measurable இலக்கு என்றால் நம்மால் அந்த இலக்கை அளவிட்டு பார்க்க முடியும் என்ற பொருள். அதாவது நம்முடைய முயற்சியை எவ்வளவு செய்தோம், எவ்வளவு பாக்கி இருக்கும் என்று கணக்கிட்டு தெரிந்து கொள்ள முடிய வேண்டும். உதாரணம், நான் அதிகம் படிப்பேன் என்று சொன்னால் அது மெஷரபிள் இல்லை. ஏன் என்றால் அதிகம் என்பதற்கு அளவே இல்லை. ஆனால் நான் தினமும் 2 மணி நேரம் படிப்பேன் என்றால் அது மெஷரபிள் ஆகும். ஏன் தெரியுமா? தினமும் அந்த 2 மணி நேரத்தை நாமே கணக்கிட்டு பார்க்க முடியும். மற்றொரு உதாரணம், ஒரு குழந்தை நான் நல்லா விளையாடுவேன் என்று சொன்னால் அது மெஷரபிள் இல்லை. ஆனால் நான் தினமும் மைதானத்தில் 5 சுற்று ஓடுவேன் என்றால் அது மெஷரபிள் ஆகும். அதே மாதிரி நான் எடையை குறைப்பேன் என்றால் அது தெளிவாக மெஷரபிள் இல்லை. ஆனால் நான் ஒரு மாதத்தில் 2 கிலோ குறைப்பேன் என்றால் மெஷரபிள் ஆகும். அதனால் மெஷரபிள் இலக்கு இருந்தால் நம்முடைய முன்னேற்றத்திற்கு நல்ல முடிவையும் நம்மை நாமே மோட்டிவேட் பண்ண முடியும். வெற்றிக்கு எவ்வளவு அருகில் வந்துள்ளோம் என்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். போதுமான விளக்கம் உதாரணங்களுடன் கிடைத்ததா பாத்திமா டீச்சர்? மெசரபிள் இலக்கு என்றால் என்ன என்ற உதாரணங்களுடன் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்தீர்கள். நன்றி ருத்னாஸ்ரீ. நன்றி. குட் ஈவினிங் ஃபர்சானா டீச்சர். குட் ஈவினிங். உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றை நான் தரப்போகின்றேன். அச்சீவபிள் என்பது அடையக்கூடியது என்று பொருள்படும். இதன் இலக்கு அமைப்பது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று உங்களால் விளக்கம் தர முடியுமா? சஃபானா ஆசிரியை, ஸ்மார்ட் இலக்குகள் ஏ என்பதன் அர்த்தம் எட்டனபிள், அதாவது ஒருவர் அமைக்கும் இலக்கு நிஜமாக சாத்தியமாக, அதாவது அவ்விலக்கை அடைவதற்கு முடியுமாக இருத்தல். உதாரணமாக, நிஜ வாழ்க்கைக்கு சாத்தியமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு மாதத்தில் 100 புத்தகங்களை படிப்பது என்பது சாத்தியமற்றதாகும். மாறாக ஒரு மாதத்தில் 3 புத்தகம் வாசிப்பது என்பது முடியுமான இலக்காக காணப்படும். அதனால் நாம் தெரிவு செய்யும் இலக்கானது நம்மால் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, நாம் தெரிவு செய்யும் இலக்கானது ஒருவர் கொண்டிருக்கும் திறன், நேரம், வளங்கள் ஆகியவற்றிற்கேற்ப அமைக்கப்பட வேண்டும். இலவில் கிடைக்க பெறாத வளங்களை கொண்டதாக நமது கோல் காணப்பட்டால் அதனால் தோல்வியடைய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. நாம் தெரிவு செய்யும் கோல் ஆனது எங்களை ஊக்குவிப்பதாக காணப்படுதல் வேண்டும். அடுத்தடுத்த இலக்குகளை அடைய அது பெரிதும் உதவியாக இருக்கும். நமது முன்பள்ளியில் நமது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இலக்கானது அவர்களது வயது, திறன், வளர்ச்சி நிலை ஆகியவற்றிற்கு ஏற்ப அடையக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அதாவது சவாலாக இருந்தாலும் முயற்சி செய்தால் குழந்தைகள் வெற்றி பெறக்கூடிய இலக்கை நாம் அச்சீவபிள் என்று கூறலாம். நமது முன்பள்ளியில் ஏன் இவ்விலக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது? அதாவது குழந்தைகளிடத்திலே நம்பிக்கை அதிகரிக்கும். அவர்களால் ஒரு வேலையை செய்ய முடியும் என்று அடையக்கூடிய இலக்கு குழந்தையின் ஆர்வத்தை தூண்டும். குழந்தைகளின் வளர்ச்சி படிகள் சிறந்ததாக அமையும். சிறிய சிறிய இலக்குகளை அடைவதால் நம்மால் எதிர்காலத்தில் பெரிய இலக்குகளையும் அடையலாம் என்ற நம்பிக்கை வரும். உதாரணமாக, 3 வயது குழந்தைகளுக்கு 10 வரையிலான எண்களை அடையாளம் காண செய்வது சாத்தியமானது. அதே 3 வயது குழந்தைகளுக்கு 100 வரையிலான எண்களை அறிமுகப்படுத்துவது என்பது சாத்தியமற்றது. இதனையே சஃபானா ஆசிரியை ஸ்மார்ட் எனும் வடிவத்தில் அச்சீவபிள் எனும் இலக்கு குறிக்கின்றது. எனவே சஃபானா ஆசிரியை, உங்களுக்கு போதுமான விளக்கம் கிடைத்ததா? நன்றி சஃபானா ஆசிரியை. ஓகே ஃபர்சானா டீச்சர், அச்சீவபிள் என்பது அடையக்கூடிய எவ்வகையான இலக்கை அடையலாம், இப்போது எப்படியாக அடையலாம் என்பதை மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் விளக்கம் தந்தீர்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்சானா டீச்சர்.
Thank you. Good evening, Fazmina teacher. Good evening, teacher. ரிலவண்ட் இலக்குகளை அமைக்கும் போது என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதை பற்றி விளக்க முடியுமா? ஆம் ருஸ்னா ஆசிரியை. I am Siddiq Lebbe Fasmina, Al-Falah Preschool, Central Province, Matale Galevela. ரிலவண்ட் இலக்குகளை அமைக்கும் போது பின்வரும் இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த இலக்கு மதிப்புள்ளதா? இந்த இலக்கு தற்போதைய சூழ்நிலைக்கு பொருத்தமானதா? இது எனது நீண்டகால நோக்கங்களுக்கு இட்டுச் செல்லுமா? இந்த இலக்கை அடைய சரியான நேரத்தில் சரியானவர்களுடன் நான் இருக்கிறேனா? இது எனது பிற இலக்குகளுடன் ஒத்திசைவானதா? இந்த கேள்விகள் இலக்குகள் தனிப்பட்ட அல்லது நிறுவன நோக்கங்களுடன் ஒத்துப்போகின்றனவா? இது எனது வேலை அல்லது வாழ்க்கையின் எந்த பகுதியை மேம்படுத்தும்? இது எனக்கு உண்மையில் பயனளிக்குமா? என பல வகையான வினாக்களை கேட்டுக்கொள்ள ஸ்மார்ட் எனும் இலக்கில் ரிலவண்ட் இலக்குகளை அமைக்கும் போது இவ்வாறான விளக்கங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். நன்றி ருஸ்னா ஆசிரியை. எனது இவ்விளக்கம் உங்களுக்கு போதும் என நினைக்கிறேன். ஆம் ஃபஸ்மினா டீச்சர், தேங்க்யூ. ரிலவண்ட் என்பதை பற்றி அழகான முறையில் விளக்கினீர்கள். நன்றி. நன்றி ருஸ்னா டீச்சர். Assalamu alaikum Fatima ஆசிரியை. Walaikum assalam teacher. Sorry, Farzana sister. ஃபாத்திமா ஆசிரியை, ஸ்மார்ட் எனும் டைம் பேஸ்ட், அதாவது நேரத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுவதை குறிக்கிறது. ஒரு இலக்கை நாம் வெற்றிகரமாக அடைய வேண்டும் என்றால் அதற்கான நேரத்தை கணிப்பீடு செய்தல் வேண்டும். அவ்வகையில் ஃபாத்திமா ஆசிரியை எங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை முன்வைக்க முடியுமா? மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ஸ்மார்ட் எனும் வடிவத்தில் டைம் பேஸ்ட், அதாவது நேரத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுவதை குறிக்கின்றது. ஒரு இலக்கை நாம் வெற்றிகரமாக அடைய வேண்டும் என்றால் அதற்கான நேரத்தை கணிப்பீடு செய்தல் வேண்டும். அவ்வகையில் ஃபாத்திமா ஆசிரியை எங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை முன்வைக்க முடியுமா? டைம் பவுண்ட் இலக்கு என்றால் என்ன? டைம் பவுண்ட் இலக்கு என்பது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கால எல்லைக்குள் அடையக்கூடிய இலக்கு. ஒரு இலக்கிற்கு எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான கால வரம்பு கொடுக்கப்பட்டால் அதனை டைம் பவுண்ட் எனலாம். கால எல்லை இல்லாத இலக்கு தெளிவற்றதாக இருக்கும். ஆனால் நாள், மாதம் அல்லது வருடம் போன்ற கால வரையறை இருந்தால் அது எளிதில் அடையக்கூடியதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்கும். உதாரணம், தெளிவற்ற இலக்கு, நான் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும். இரண்டாவது, டைம் பவுண்ட் இலக்கு, இந்த பருவ தேர்வில் 3 மாதத்திற்குள் கணிதத்தில் குறைந்தது 80% மதிப்பெண் பெற வேண்டும் என்பது போல இங்கே கால வரையறை 3 மாதத்திற்குள் பருவ தேர்வு நேரம் கொடுக்கப்பட்டதால் அது டைம் பவுண்டில் இலக்காகும். மாணவர்களுக்கு இடையே உதாரணம், ஒரு வாரத்திற்குள் தினமும் 5 புதிய ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வேன். அடுத்து 2 மாதங்களில் ஒரு கதை புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடிப்பேன். சுருக்கமாக டைம் பவுண்ட் இலக்கு கால எல்லைக்குள் கொண்ட இலக்கு. இது ஒரு வரையறை ஒழுங்காக செயல்பட வைக்கிறது, சோம்பலை தடுக்கிறது மற்றும் இலக்கை அடைய உதவுகிறது. அதில் உதாரணமா சொல்ல போனால், எங்களோட முன்பள்ளிகளுக்கு நம் இலக்கு குழந்தை செய்யும் செயலில் ஒரு குறிப்பிட்ட நேர கால வரையறை கொடுத்து அதை முடிக்க செய்வதாகும். இதனால் குழந்தைகள் நேரத்தை மதிப்பது, கவனத்தை செலுத்துவது, வேலைகளை முடிக்க கற்றுக்கொள்வது போன்ற திறன்களை வளர்க்கின்றன. உதாரணம், பொருத்தும் விளையாட்டு. 10 நிமிடங்களில் விலங்குகளின் படங்களை அதற்கான பெயருடன் பொருத்துங்கள். பாடல் ரைம் 3 நிமிடங்களில் முழு பாடலை கூறி முடிக்க வேண்டும். இதுல முடிவு என்ன அப்படின்னா, முன்பள்ளி மாணவர்களுக்கு டைம் பவுண்ட் இலக்குகளை சிறிய எளிய விளையாட்டுகள் போல அமைக்க வேண்டும். 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், ஒரு வாரம் போன்ற குறுகிய கால வரம்புகள் கொடுக்க வேண்டும். இதனால் குழந்தைகளில் கவன சேர்க்கை, நேரம் புரிதல், வேலை முடிக்கும் பழக்கம் வளர்க்கலாம். இதுவே எனது விளக்கமாகவும் போதும் என்று நினைக்கின்றேன்.
நன்றி ஃபாத்திமா ஆசிரியை. மிகவும் அழகாகவும் விரிவாகவும் விளக்கம் அளித்தீர்கள். உங்கள் விளக்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாத்திமா ஆசிரியை. நன்றி. Good evening, everyone. Today we successfully completed lecture 10 on SMART goal conducted by Preeti Tyagi Ma'am and Dr. Rashmi Tyagi Ma'am. We are truly grateful for the valuable knowledge, insights, and inspiration they shared with us. Especially word of thanks goes to Sir Janaka Kamalgode for his continuous guidance and support, and also to all the facilitators who worked tireless to make this session effective and meaningful. We also appreciate the excellent contribution of Group 9 for their engaging and thought-provoking panel discussion, which added great value to today's learning. On behalf of all participants, I express our heartfelt gratitude. We look forward to applying what we have learned and continuing this journey of active learning together. Thank you all. Thank you, Sakana teacher. Thank you to all teachers. Thank Thank you.